ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் சுவையான மத்தி மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க சுவையான மத்தி மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மத்தி மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மத்தி மீன், ஒரு எலுமிச்சை அளவு புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, சின்ன வெங்காயத்தை தட்டி எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு தட்டி எடுத்திருக்கேன், கறிவேப்பிலை, கடுகு, காய்ந்த மிளகாய், தேங்காய் எண்ணெய். இப்போ மத்தி மீன் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். மத்தி மீன் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். மண் சட்டி நல்லாவே சூடாகியாச்சு. இப்போது இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா காய்ந்த மிளகாய் சேர்த்துடலாம். கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம். இதில் தட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். கூடவே பச்சை மிளகாய், அப்புறமா தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம தட்டி எடுத்திருந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்துடலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு. இந்த மசாலாவை பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த புளித்தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லாவே கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மத்தி மீனை தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லாவே கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போது இதை இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த மீன் வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா மீன் உடஞ்சி போயிடும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிறோம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக விடலாம். பாருங்க, மறுபடியும் இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. பாருங்க, மீன் நல்லாவே குக் ஆகியாச்சு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெயும் திரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு. நம்மளோட சுவையான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.